தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அந்தர் பல்ட்டி அடித்த முதலமைச்சரை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதோட முதலமைச்சர்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து மகாபலிபுரத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இதோட தலைவர் யார் தெரியுமா? நம்ம அமித்ஷாஜி. துணைத் தலைவர் யார் தெரியுமா? நம்ம விஜய் அண்ணா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷன் வேண்டாம், அதாவது தொகுதி மறுவரையறை வேண்டாம், இருக்கிறது அப்படியே கண்டினியூ ஆகட்டும்னு விஜய் தான் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப அமித்ஷா முன்னாடி நடந்த கூட்டத்தில் வேண்டாம்லாம் சொல்லல, கொஞ்சம் பார்த்து சரியா பண்ணி விடுங்கன்னு கூச்சமே இல்லாம அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காரு. விஜய் முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி பிஜேபி என்ற வார்த்தையை ஊர்கா மாதிரி அப்பப்போ தொட்டுக்கினாரு. ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாரு. பிஜேபி என்ற வார்த்தையே வாயில வரல. உதயநிதி திரிஷாவை சம்பந்தப்படுத்தி பேசிட்டாருன்னா அடுத்த நாள் காலையில அவரை அரெஸ்ட் பண்ண முடியுது. ஆனா தமிழ்நாடு பிஜேபி தலைவர் விஜயோட அம்மாவை நேரடியா தாக்கி பேசியிருக்காரு. பேசி 5 நாளுக்கு மேல ஆச்சு. தைரியம்னு ஒண்ணு இருந்தா கைது பண்ணி இருக்கணும். அதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. விஜய் பிஜேபி கூட கள்ள கூட்டணியில இருக்காராம். யாரா சொன்னது? நேரடியான கூட்டணி. பிஜேபி கூட ஐக்கியமானதுக்கு அப்புறமா தான் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி பிஜேபியை கடுமையா எதிர்த்தாரோ, அதே மாதிரி விஜய் என்னைக்கு பிஜேபியை கடுமையா எதிர்க்கிறாரோ அன்னைக்கு விஜயோட அரசியல் முடிவுக்கு வரும். அவ்வளோ ஏன், கரூர் விஷயத்துல ஜெயிலுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால பிஜேபி இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு.